இதுதான் அம்மா என் கேள்வி. ஓட கரமேடி என் தோழியை பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈர மண்ணு குலமெல்லாம் சொல்லி போடும். ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. அவ பேத்தி சட்டைய பாரதி கிழிச்சு போட்டான்னு ஒரு நாள் இங்க வந்து வாய்க்கு வந்து அப்படி பேசி போட்டு போனால. இன்னைக்கு அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நம்ம பேரனை நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டு போயிருக்கால, அவன் மோராசே இருக்கணும். பணங்காசு தான் இல்ல, ஆனா ரொம்ப நல்ல மனசு இருக்குது. கண்ணம்மாவோட ஆத்தா கண்ணம்மாவை நல்லா வளர்த்திருக்காங்க. அவ மறுவாதி தெரிஞ்ச புள்ள. சின்ன வயசுலே பெரிய மனுஷி கணக்கா என்னம்மா நடந்துக்கிறா பாத்தீங்களாமா? சக்தி, அந்த கண்ணம்மாவுக்கும் அவ பாட்டிக்கும் நாம ஏதாவது செய்யணும் கண்ணு. பேரனை பார்த்த சந்தோஷத்துல காலங்காத்தால அவங்களுக்கு குடிக்க கூட எதுவும் கொடுக்காம அனுப்பிச்சிட்டேன் கண்ணு. சரி விடு, நாளைக்கு அந்த கண்ணம்மாவையும் அவ பாட்டியும் வர சொல்லி போட்டு என்ன மறுவாதி செய்யணுமோ செஞ்சு போடுவோம். ஏனுங்க, நாம தானுங்க நேர்ல போகணும். அதானுங்க மறுவாதியா இருக்கும். 2 பேத்துக்கு துணி எடுத்து கொடுத்துடலாமுங்க. அதானுங்க மாமா சரியா இருக்கும். நம்மளே நேர்ல போய் கொடுத்துடலாங்க மாமா. மா, சாமி தானே ஆகாச காப்பாச்சுன்னு சொன்னீங்க. அப்ப சாமிக்கு தானே மறுவாதை செய்யணும். எதுக்கு அந்த கண்ணம்மாக்கும் கிழவிக்கு செய்யணும்? பாரதி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு தெரியுது. நீ இன்னும் கண்ணம்மாவை எதிரியா தான் பாக்குற. ஆனா அவங்க நமக்கு எவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்காங்க. பாரதி அக்கா தான் அன்னைக்கு என்கிட்ட வந்து உன்ற அம்மாவை பார்க்கணும்னா அம்மா பார்க்கணும்னா என்ன அம்மா நினைச்சுக்கோன்னு சொன்னனே, அத சொல்றியா? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. ஒண்ணுமா, நாளைக்கு உங்க விருப்பத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு போடுங்க. எந்த குறையும் வைக்காதீங்க. என்ன? சரிங்க. பாரதி, முக்கியமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நாளைக்கு எல்லாரும் கண்ணம்மாவை பார்க்க போறோம். நீயும் வரணும். நான் எதுக்கு? நீங்களே போயிட்டு வாங்க. முள்ளங்காடே எனக்கு பிடிக்காது, ஒரே புழுதியா இருக்கும். கண்ணு, ஒரு நாள் தானே. என்ற கையால தான் அவங்களுக்கு துணிமணி கொடுக்கணும். எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, வர முடியாது. அத்த, நீங்க என்ன அவகிட்ட போய் ரொம்ப கெஞ்சிட்டு கிடக்குறீங்க? அவளும் ரொம்ப பிகு பண்றா. அடியே, நீ நாளைக்கு எங்க கூட வர. அதையும் இதையும் பேசிட்டு கிடந்த நல்லா வாங்கி கட்டிக்கவே சொல்லி போட்டேனாமா. எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் சும்மா ரச்ச பண்றீங்க. உங்க ரோதனை தாங்க முடியல. ஏய் ஹென்றி, நாக்கு ரொம்ப நீளுது. கண்டதை பேசி திரிஞ்சேன்னு வச்சுக்கோ. பெரியவங்க சொல்றது சரின்னு கேட்கணும். நாளைக்கு நீ வர. அதுக்கு வேற ஆள பாருங்க. பாரதி, எனப்பா கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. சரி சக்தி வேலு, பத்திரமா போயிட்டு வாங்க. வேர்சா வந்துருங்க. எங்கன்னு கிளம்பு, கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். வா பாரதி, கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். உன்னையதான் பாரதி, கிளம்பு, கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். ஏய், உங்க அப்பா கூப்பிடுறது காதுல விழுகல. கிளம்பு. என்றி முறைக்கிற? எந்திரிச்சு வா. நான் வீட்டு பாடம் எழுதணும். ஏய் சக்திவேலு,
அம்னிதான் வீட்டு பாடம் எழுதணும்னு சொல்றா இல்ல, நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. செத்த நேரம் சும்மா இருங்கப்பா. நீங்க தான் இவளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. எங்கன்னு கிளம்பு கண்ணு, பெருசா போயிட்டு வந்துருவோம். அவதான் பிள்ளை படிக்கணும்னு சொல்றால, நீங்க கிளம்புங்க, கூட நாங்க பாத்துக்கிறோம். பாரதி, இம்புட்டு பேர் சொல்றோம்ல, வாசாமி விசுக்குன்னு போயிட்டு வந்துடலாம், வந்து எழுதிக்கலாம். போயிட்டு வந்து எழுதுறதுக்கு டைம் இருக்காது, நிறைய எழுதணும். நீங்க போங்க. ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். ஒன்றரை பாட புத்தகத்தை என்னைக்காவது ஒரு நாளைக்காவது திறந்து வச்சிருக்கியா நீ? இன்னைக்கு என்னமோ படிப்பு மேல பாசம் பொத்துட்டு வந்துருச்சாக்கும். இம்புட்டு பேரும் மரியாதையா கூப்பிடும் போதே வந்துரு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை 4 சாத்தி இழுத்துட்டு போனாக்கும். கண்ணம்மாக்க வீடு நல்லா குட்டியா அழகா இருக்கும். வாக்கா விளையாடலாம்க்கா. இப்ப நீ கிளம்புறியா இல்லையாடி? ஏன் இப்படி நோய் நோயின்னு ரச்சப்படுறீங்க? என் கூட மல்லு கட்டுறதே உங்க சோழியா போச்சு. நான் ஒண்ணும் வரல. நீங்க வேணா பல்ல இழிச்சுக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிற ஊட முக்கி வீட்டுக்கு போங்க. நான் வரல. தாத்தா, இவங்களை கிளம்ப சொல்லுங்க, நான் படிக்கணும். ஆமாமா, அம்மனிக்கு வீட்டு பாடம் எழுதணுமா. சும்மா அவளை போட்டு வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. வரப்படுங்க. போற நேரத்துல சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஏனுங்க என்னங்க பராக் பத்து நின்று இருக்கீங்க? முதுகுல 4 போடு போட்டு இழுத்துட்டு வருவீங்களா? இப்படி காலாங்காத்தால என்ற பேச்சிய நோகடிக்கிறாளுங்களே. ஊருக்குள்ள நோம்பியா சாட்டி இருக்காங்க குடும்பத்தோட போறதுக்கு. போங்க. பாரதி, ஆகாஷ் உன்ற தம்பி தானே கண்ணு. அவன் காணாம போய் நம்ம எல்லாம் எப்படி துடிச்சு போனோம். இன்னைக்கு இவன் நம்ம கூட இருக்கான்னா அதுக்கு 6 காரணம். நம்ம வீடு தேடி வந்து ஆகாஷ நம்ம கூட சேர்த்து விட்டாங்கல்ல, அந்த நன்றியை மறக்கலாமா கண்ணு? எங்கன்னு உனக்கும் கண்ணம்மாவுக்கும் 1000 இருக்கும். ஆனா கண்ணம்மா அதெல்லாம் மறந்துட்டு ஆகாச நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இல்ல, கிளம்பி வா கண்ணு, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதான் கண்ணு மறுவாது. இந்த வீட்டுல நான் சொல்றது யாருமே காதுல வாங்கிக்க மாட்டீங்களா? எதுக்கு 1000 நோனாயும் பேசுறீங்க? ஆளை விடுங்க, நான் எழுதணும். ரச்ச பண்ணாதீங்க. அதான் அம்மனி வரமாட்டேன்னு சொல்லி போட்டால, அப்ப நீங்க கிளம்புங்க. வராதவளை திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. போறத விட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா சத்தி, நல்ல காரியத்துக்கு போறோம். பிறந்த நாள் அன்னைக்கு நடந்த மாதிரி இவ அவடத்துக்கு வந்து ஏதாவது பண்ண போய் எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு? சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு அடிச்சுக்கும், நாளைக்கு சேர்ந்துக்கும். நீ போய் ஜீப் எடு சாமி, நாம போலாம். நீ வாமா. என்ற பேத்தி ஏதோ எழுதணும் படிக்கணும்னு சொல்றா, அவகிட்ட போய் சும்மா ஓரி ஆடிட்டு இருக்கீங்க. தங்கம், அம்னி செல்லம், இவ்வளவு நேரம் எழுதிட்டு இருந்தேல்லடா தங்கம், அது என்னன்னு இந்த தாத்தங்கிட்ட கொஞ்சம் காட்டுறா குட்டி. தாத்தா, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஆ, சரி, நீயே புரிஞ்சுக்கோ. உன்னதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பதா, ஆகாஷ் இந்த வீட்ல இருந்த வரைக்கும் ஊடே கலக்கலன்னு இருந்தது இல்ல? ஆமா சாமி, வீடே வெறிச்சோடி கிடக்குது. ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தா கதையே வேறதான். இத்தனை வருஷமா உன்னையும் என்னையும் தவிர யாருமே இந்த வீட்ல இருந்தது கிடையாது. ஆகாஷ் நம்ம வீட்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? ஏன் சாமி, பண்ணையார் வீட்டு வாரிசு இந்த குடிசையில் வந்து கிடக்கணும்னு என்ன விதியா? அந்த பையன் அங்கதான் இருக்கணும், நாம இங்கதான் இருக்கணும். இறங்க சாமி. குடுமா. ஆகாஷ், நல்லா இருக்கீங்களா? நான் பார்க்க வந்துட்டேன் பாத்தியா? அக்காவியா பார்க்க வந்த? உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, பாட்டி, மாமா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கணும்னு சொன்னேன்ல, அப்படி நடக்கிறியா? நல்ல பையன்.
நல்லா இருக்கியா கண்ணம்மா? பெரியவங்க எல்லாம் இந்த குடிசையை தேடி வந்திருக்கீங்க. எனக்கு கை ஓடல, காலு ஓடல. ஏன் நாங்க கண்ணம்மா வீட்டுக்கு வரக்கூடாதா? இந்தாங்க. என்னங்க இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது நாங்க செய்ய வேண்டிய கடமை ஆத்தா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன் தயங்குறீங்க? என் பேரன் உசுரை காப்பாத்தி பத்திரமா எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அதுக்கு செய்யற சின்ன கைமாறு நன்றி கடன். அத்தா இதெல்லாம் உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அந்த ஆண்டவனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். என்ற கண்ணில் இவன் சிக்குனது, உங்ககிட்ட புடிச்சு கொடுத்தது எல்லாம் அந்த கோணியம்மன் தயவால தான். அத்தா, இது எங்க திருப்திக்காக செய்றோம். எங்களுக்காக வாங்கிக்கோங்க. குடு கற்பகம். என்னங்க அத்தா? கண்ணம்மா, நீயாவது உங்க ஆத்தாட்ட சொல்லு. இல்ல இத வாங்கி நீ உள்ள வை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. செஞ்ச உதவிக்கு கைமாறு வாங்கினா நல்லாவா இருக்கும்? ஏதோ ஏழைக்குனாங்க, எங்களால முடிஞ்சு செஞ்சோம். அதுக்கு போய் இதெல்லாம் எதுக்குங்க? அத்தா, காசு பணம் இருக்கிறவன் பணக்காரன், இல்லாதவன் ஏழைன்னு வெறும் வார்த்தையால தான் சொல்லுவாங்க. 3 வேளை சோறு இல்லாட்டியும் நல்ல மனசு இருக்கிறவன் தான் பணக்காரன். அடுத்தவன் மனசு நோக நடந்துக்கிறவன் என்னதான் காசு பணம் வச்சிருந்தாலும் அவன் ஏழை தான். எல்லாத்துக்கும் மனசுதான் தான் காரணம். அதனால இத நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். ஏன் அப்பத்தா இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஏதாச்சும் பேச. இப்படியே நின்னுட்டு இருந்தா எல்லாம் சரியா போச்சா? ஏனுங்கத்தா, என்னாச்சு? ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? வேண்டாம் சாமி. பையன் முழுசா கிடைச்ச சந்தோஷத்துல முழு மனசோட மறுவாதி செய்ய வந்திருக்கிறீங்க. என்ற வகுத்துல பொறக்காட்டியோ இவனும் என்ற பேரன் தான். இதுக்கொசரம் நான் பணத்தை வாங்கினா அது மறுவாதியா இருக்காதுங்க. இத வாங்கிக்கோங்க சாமி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. கண்ணே, அப்பத்தா கொண்டு உள்ள வை. சரி அப்பத்தா. வருஷாவா, நான் ஒரு கூறு கட்டவா உங்களை வெளியில் நிக்க வச்சே பேசிட்டு இருக்கிறேன். கண்ணம்மா, வரேன் அப்பத்தா. வா சாமி. நல்ல மனசு. காவேரி அக்கா வீட்டுல ஒரு பெஞ்ச் எடுத்துட்டு வா. ம், சரி வா சாமி. அப்பத்தா. சித்த நேரம் இருங்க, நான் போய் காப்பி தண்ணி வாங்கிட்டு வர்றேன். ஆத்தா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. வரும்போது நம்ம வீட்ல காப்பி தண்ணி குடிச்சு போட்டு தாங்க வந்தோம். ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொடுங்க போதும். என்னங்க இது, என் வீட்டுல போய் என்னங்கத்தா சொல்றீங்க? ஒரு நாள் பூரா எங்க வீட்டு பையன் உங்க வீட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கான். ஏன் நாங்க உங்க வீட்டுல சாப்பிட மாட்டோமா? சோறு சாப்பிட்ற நேரத்துல வந்திருந்தா ஒரு வாய் அள்ளி போட்டிருப்போம். இப்ப நேரம் இல்ல. குடிக்கிறக்கு ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொண்டு வாமா. ஆ. செல்லம், இப்ப சந்தோஷமா? இந்தாங்க. பானை தண்ணி இளநீ கணக்கா ருசியா இருக்குது. கண்ணம்மா, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? ஆமாங்க. மாமா, கண்ணம்மாக்கும் பாரதியக்காவும் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறாங்க. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. பரவாயில்லையா ஆகாஷ், உனக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். இது கூட தெரியாதா மாமா? பாரதியக்கா கண்ணம்மாக்காவை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிடுச்சுல. ரெண்டு பேத்துக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகல. ஏன்னு தெரியல. சிறுசுங்க தானே, போக போக சரியா போயிடும். கண்ணம்மா மேல எந்த தப்பு இருக்காதுங்க. என்ற மவதான் பிடிவாதக்காரி. விடுங்க, குழந்தைங்கன்னா அப்படி இப்படித்தான் இருக்கு. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு அடிக்குவாங்க, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. அதுகளுக்கெல்லாம் சூதுவாது தெரியாதுங்க. எப்படியோ
2 பேரும் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம்தான். இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லா கதையும் பேசுவோம். கண்ணம்மா, ஒரு நாளைக்கு உங்க அப்பத்தாவை எங்க வீட்டுக்கு கூட்டு வாங்கன்னு. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. வரேன் வர்றேங்க. கண்ணம்மா. சரிங்க. வரேங்காத்தா. போயிட்டு வாங்கண்ணே. வரேன் கண்ணம்மா. சரிங்க. வரேன் ஆத்தா. போயிட்டு வாங்க. கண்ணம்மா, இனி உனக்கு ஏதாவது பண கஷ்டம்னா என்கிட்ட சங்கடப்படாம வந்து கேட்கணும். கண்ணம்மா விட்டு நல்லது கெட்டதுல நாங்களும் கலந்துக்குவோம். சரியா? சரி, வரேன் வாங்க. கண்ணம்மா. கண்ணம்மா, படிப்பு செலவுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுகண்ணு. சரிங்க பாட்டி. அக்கா போயிட்டு வரேன்க்கா. நாளைக்கு வந்து ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடலாம். சரி கண்ணு, நாளைக்கு நான் கூட்டி வந்து விடுறேன். நீ வந்து ஒளிஞ்சு விளையாடுறியா? வா சாமி, டாட்டா செல்லு. டாடாக்கா. பாரதி வெறுங்கையில வாட போறத பார்த்தா விவகாரம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் போல. வேற என்ன, கண்ணம்மா விஷயமா தான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் பாரதி கோவத்தை கிளறாம பக்குவமா பார்த்து நடந்துக்கணும். என்னைக்கு அந்த கண்ணம்மா ஒளிவாளோ தெரியல. அவ இருக்கிற வரைக்கும் பாரதிக்கும் நிம்மதி இல்ல, நாமளுக்கும் நிம்மதி இல்ல. உங்களுக்கெல்லாம் வேக்கான பத்தாது. பாரதி கோவத்தை எப்படி தணிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வரதே, என்ன வருது? எத்தனை விட போட்ட? வடை போட்டியான்னு கேட்டதுக்கு கண்ணத்தை இப்படி இட்லி ஆட்டு வெங்க வச்சுட்டே வருது. ரொம்ப சந்தோஷம். நினைச்சாலே வகுத்தறிச்சலா இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த கேரகத்தை நினைக்கணும்? நினைக்காம இருக்க முடியலையே. நம்ம 4 அடி ஏறினா 400 அடி சறுக்குது. என்ன விஷயம் சொல்லாம சறுக்கு கற்கள்னா என்னத்து புரியும்? வேற என்ன, அந்த கண்ணம்மா விவகாரமா இருக்கும், இல்ல அந்த ஆகாஷ விவகாரமா இருக்கும். ஆகாசத்தை அடிச்சு முடிக்காச்சுல. இல்ல, அவன் வந்துட்டான். சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆகாஷ் எங்க வீட்டுக்கு கூட்டி வந்தது யாருன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியும் பாரதி. வேற யாரு? குளிக்காம கொள்ளாம பள்ளிக்கூடத்துக்கு வருவாளே அந்த கண்ணம்மா தான். உங்களுக்கே எப்படி அதிர்ச்சியா இருக்கே, எனக்கு எப்படி இருக்கும்? வகுத்தறிச்சலுக்கு காரணம் புரிஞ்சு போச்சு. அது சரி, ஆகாஷ் கண்ணம்மாவும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னே புரியல. எனக்கும் தான் புரியல. அந்த கரகம் பிடிச்சவனை முடுக்கி விட்டுட்டோம். எங்கேயோ போனவன தேடி பிடிச்சு விசாரிச்சு எங்க வீட்டுக்கே கூட்டி வந்துட்டா. கிட்டத்தாலும் புதுசு புதுசுன்னு கை வச்சிடறானே. உன்ற கைக்கு வடையெல்லாம் வருதா? எனக்கு புரிஞ்சு போச்சு பாரதி. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த கண்ணம்மாக்கும் ஆகாஷுக்கும் உழுக வேண்டியது. என்னைக்கு நான் அஞ்சுக்கிட்டேன். சிரிப்புத்தான் அடிக்கிற அடியோட வலிய மறக்க வைக்குது. ஆகாஷ் திரும்ப வந்தது கூட நான் தாங்கிக்குவேன். ஆனா இந்த குட்டிச்சதான கூட்டி அந்த விட்டதுக்காக மரியாதை செய்யறோம்னு குடும்பத்தோட கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆறு பாரதி, வேற யாரு? எங்க வீட்டு ஆளுங்க தான். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாட்டி, அந்த ஆகாஷ் எல்லாரும் தான். இந்த ஊழமுக்கிக்கு புது துணி எடுத்துக்கொண்டு போய் குடுக்குறாங்க. நீ தடுத்திருக்கணும் பாரதி. உனக்கு தெரியாது, நானும் எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன், யாரும் கேட்கல. ரொம்ப பேசினா அந்த ஆகாசம் முடிக்க விட்டது நான் தான் தெரிஞ்சிடுமோன்னு பயம் வந்துருச்சு. என்ன வேற கூப்பிட்டாங்க. அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு கண்டிஷனா சொல்லி போட்டேன். வெரி குட் பாரதி, நீ நம்ம ஒரே கௌரவத்தையே காப்பாத்திட்ட. ஆனா இது செம்மேட்டு நாட்டாம ரத்ன சமாபதிக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அநியாயம்.
அக்கிரமம் இத கேக்குறதுக்கு ஒரு நாதி கூட இல்லையா? இந்த ஊரை விட்டு தள்ள மலரே. ஒரு காலத்துல பாரதி வீட்டுல பாரதிக்கு என்ன மரியாதை தெரியுமா? ஆனா இப்போ எல்லாம் போச்சு. அதுக்கு ஆறு காரணம்னு எனக்கு தெரியும். ஆறு வேற யாரு? உன்ற அப்பா தான் என்ற சொல்ற. பின்ன அன்னைக்கு என்னடானா பாரதி பிறந்த நாளைக்கு நமக்கே தெரியாம அவளை கூப்பிட்டு வச்சு அவரே சோறு போட்டாரு. இன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கே போய் மறுவாதி செஞ்சிருக்கிறாரு. எனக்கு என்னமோ அவரை மிலிட்டரியில இருந்து லெட்டர் போட்டு வர வச்சது அந்த கண்ணம்மா தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவருக்கு பாரதி மேல பாசம் குறைஞ்சு போச்சு, கண்ணம்மா மேல பாசம் அதிகமாயி போச்சு. இப்படியே போச்சுன்னா கண்ணம்மா வீட்டுக்கு பாரதியும் பாரதி வீட்டுக்கு கண்ணம்மாவும் போக வேண்டியதான். பாரதி ஆடு மேய்க்கிறத என்ற நாள் நினைச்சு கூட பார்க்க முடியல. கட்டியாலே அடிப்பேன். 6 வீட்டுக்கு 6 போறது, 6 வீட்டுக்கு 6 வருது. எங்க அப்பா நல்லவர் தான், இல்லாத காரணம் அந்த கண்ணம்மா தான். அவள் 4 தட்டு தட்டுனா சரியா போயிரும். அந்த கண்ணம்மா கொட்டத்தை அடக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.